ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 7. சுக்ரீவன் ராமரை பார்க்கறான். அவருடைய கண்கள்ல கருணையும் இதயத்தில் உண்மையான நட்பும் குடிகொண்டு இருந்தது. சீதையை இழந்த துயரத்துல உருகி போயிருந்த ராமரை பார்த்தவுடன் அவனுடைய மனசும் அப்படியே நடுங்கி போறது. கைகளை கூப்பியபடி கண்ணீரால் தடுக்கப்பட்ட குரலால அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் பேசிய வார்த்தைகள் வெறும் ஆறுதல் வார்த்தைகள் இல்ல, உடைஞ்சு போன மனசுக்கு உயிர் ஊட்டும் அன்பின் மொழி அது. அந்த அரக்கன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அவனுடைய பலமும் வம்சமும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், சீதையை உமக்கு மீண்டும் கொண்டு வந்து சேர்க்க நான் என்னால் இயன்ற அனைத்தையும் செய்வேன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம ராமரை இன்னும் தைரியப்படுத்துறான். இப்போது மனச்சோர்வில் நீங்கள் மூழ்காதீர்கள். உம்மை போன்ற வீரனுக்கு இது பொருந்துமா? நானும் என் மனைவியை இழந்த துயரத்தை அனுபவித்தவன். இருந்தாலும் கூட நான் தைரியத்தை விடவே இல்லை. அப்படியானால் தர்மத்தின் உருவமாகிய நீங்கள் ஏன் மனம் தளர வேண்டும்? அந்த வார்த்தைகள் ராமனின் இதயத்துல மெதுவாக ஒளிபரப்பத் தொடங்கியது. சுக்ரீவன் சொல்றான், துயரத்தில் மூழ்கி கிடக்கிறவாளுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அவர்களின் தேஜஸும் குறைஞ்சு போயிடும். கண்ணீரை அடக்கிக்கணும், தைரியத்தை தழுவ வேண்டும். உண்மையான வீரன் ஆபத்தில் கூட சிந்தனையை இழக்க மாட்டான். அவன் ஒரு அழகான உவமையை சொல்றான். அளவுக்கு மீறிய பாரம் ஏற்றப்பட்ட படகு நீரில் மூழ்கி போவது போல மனச்சோர்வை பற்றி கொள்பவன் துயரத்திலே மூழ்கி விடுகிறான். சுக்ரீவன் மறுபடியும் தொடர்ந்து பேசுகிறான். நான் உங்களுக்கு உபதேசம் செய்யவில்லை, நண்பனாக உங்களது நன்மைக்காகவே பேசுகிறேன். துயரத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தைகள் ராமனோட மனசை போய் அப்படியே தொட்டுடுத்து. கண்ணீரால் நினைந்த தன்னுடைய முகத்தை தன்னுடைய ஆடையால தொடச்சுண்டு முதுவா தன்னுடைய இயல்பான நிலைமைக்கு திரும்பினார். பின்னர் சுக்ரீவனை அன்போட அணைச்சுண்டு, ஒரு உண்மையான நண்பன் செய்ய வேண்டிய அனைத்தையும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இப்பேற்பட்ட நண்பன் கிடைப்பது ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் ராமர் தனது எண்ணத்தை ரொம்ப தெளிவா வெளிப்படுத்துறார். இப்ப சீதையை தேடும் முயற்சியில முழுமையாக நாம ஈடுபடணும். என்னால் செய்யப்பட வேண்டியது எதுவோ அதை நீங்க தயக்கமில்லாமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையும் வார்த்தையும் உரிய வார்த்தைகளை பேசினார். மேலும் அவர் என்ன சொல்றார், என்னுடைய வார்த்தைகளில் அகந்தை இருப்பதாக தோன்றினாலும் அதன் உண்மை பொருளை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒருபோதும் பொய் பேசியதில்லை, இனிமேலும் பேச மாட்டேன். இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட சுக்ரீவன் ரொம்ப சந்தோஷத்தை அடைகிறான். ராமனின் நட்பும் உறுதியும் தன் வாழ்க்கையை மாத்த போறது அப்படின்னு அவன் நன்னா உணர்ந்துக்கிறான். பின்னர் 2 பேரும் தனியா உட்கார்ந்து தங்களுடைய துயரத்தையும் நம்பிக்கைகளையும் ஷேர் பண்ணி பேசிக்கிறார். அந்த நொடியில ஒரு மனித அரசனும் ஒரு வானர அரசனும் மட்டுமல்ல, 2 இதயங்கள் தர்மத்தின் ஒரே பாதையிலே இணைந்தது. இந்த நிகழ்வினுடைய உள்தத்துவம் ஆழமானதுதான். ராமர் இங்கு பரமாத்மாவின் உருவம், சீதை ஜீவனின் அமைதி மற்றும் பக்தி, ராவணன் அகங்காரம் மற்றும் மாயை. ஜீவன் மாயையால் தன்னுடைய உண்மையான ஆனந்தத்தை இழக்கும் போது அது துயரத்துல மூழ்கி போறது. ஆனால் அந்த நேரத்துல சுக்ரீவன் என்ற சத்சங்கம் வாழ்க்கையில தோன்றுகிறது. நல்ல நண்பர்கள், குருக்கள், பக்தர்கள் இவா எல்லோரும் நம்மை துயரத்திலிருந்து எழுப்பும் தெய்வீக கரங்கள். சுக்ரீவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆன்மீக பாடமாக ஆகிறது. துயரத்தை விடாமல் பற்றி கொண்டால் ஆன்ம சக்தி குறைஞ்சு போகும். தைரியம் அப்படிங்கிறது வெளிப்புற பலம் அல்ல, உள்ளத்தின் நிலையான தன்மை. உண்மையான நட்பு என்பது துன்பமான நேரத்திலே துணையாக நிற்பதுதான். சத்தியம் மற்றும் நம்பிக்கை வாழ்க்கையை மறுபடியும் எழுப்பும். ராமன் கண்ணீரை துடைத்து எழுந்த தருணம் பக்தனின் துயரத்திலிருந்து
இறை நம்பிக்கையால் மீண்டும் எழும் தருணத்தைத்தான் சொல்கிறது. வாழ்க்கையில் எவ்வளவு இருள் வந்தாலும் சத்சங்கமும் தர்ம நம்பிக்கையும் இருந்தால் ஜீவன் மறுபடியும் ஒளியை அடையும் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சி சொல்றது அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 8வது சாப்டரை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.